ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒன்று ரெண்டு பேர் தான் சொல்றீங்க. நல்லா பாருங்க சிஸ்டர்ஸ். God bless you. இன்னைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்றேன். இந்த வார்த்தை மூலமாக நிறைய அற்புதங்கள் நடக்க போகிறது. முதலாவது நம்மளுடைய இருதயத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. பிரியமானவர்கள், இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, முதலாவது எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும், எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவர். ஜீவ நதியினால் எங்கள் இருதயத்தை கழுவி சுத்திகரி. உங்களுடைய வார்த்தையை கொண்டு விடும் நாங்கள் திரும்புகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம். நல்ல ஜீவனுக்கு தான். ஆமென். இந்த நாளுக்குள்ளே தலைப்பு என்னவென்றால், sermon title for today is From Thirst to Overflow, Releasing the River of Living Water. அதாவது தாகத்திலிருந்து பெருக்கம், தாகத்திலிருந்து பெருக்கம், அந்த பெருக்கத்தை ஒட்டி நதியை போல் நம் இருதயத்திலே ஜீவ நதி ஓட போகிறது. ஆமென். என்ன பாஸ்டர், ஒவ்வொரு வாட்டியும் வித்தியாசமான தலைப்பை கொண்டு வரீங்க தானே? தலைப்பு வித்தியாசமா இருக்கும், சேர்ற இடம் சரியா இருக்கும். ஆமென். தலைப்பை முன்னிட்டு நம்ம எடுத்த வசனம் யோவான், the book of John, 7வது அதிகாரம், chapter 7, verse 37 and 38. 7வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 38வது வசனத்தை கண்ணோக்கி பார்ப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இருங்க ஒரு நிமிஷம், அவர் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இதுதான் முதல் வார்த்தை நம்ம கண்ணோக்கி பார்க்க போகிறோம். படிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து, நல்லா பாருங்க, ஜீவ தண்ணீர். இன்னும் ஆழமான தமிழ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர்னா என்ன? ரெண்டா பிரிக்கிற இந்த இடத்துல. தண்ணீர் என்பது தாகத்தை தீர்ப்பது. ஜீவ தண்ணி என்பது என்ன? பிரியமானவர்களே, தண்ணீர் தாகத்தை தீர்த்தும், ஆனா ஜீவ நதி, ஜீவ தண்ணி நம்ம உள்ளத்திலே பாய்ச்சி போகும் பொழுது உள்ள இருக்கிற சில காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும். நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு நதி இங்க வறண்ட பூமியா இருக்கும், திடீர்னு அந்த டேமை திறந்து விடும் பொழுது அந்த தண்ணி அடிச்சுட்டு ஓடும் பாருங்க. இங்க கீழே இருக்கிற சில குப்பைகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கழுவப்பட்டு, எல்லாம் தள்ளப்பட்டு அந்த இடமே அழகா தண்ணியா மாறிடும். பார்த்துருக்கீங்களா? அதுதாங்க நம்ம உள்ளம். வறண்டு போய் இருக்கிற நம்ம உள்ளத்துல ஜீவ நதி ஓடும் பொழுது சில காரியங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு பசுமையா தெரியும். அது எப்படி பாஸ்டர், வெறும் தண்ணியில கூட செய்யலாம் தானே? நதியில மட்டுமா செய்யணும்? சிலங்க அந்த மாதிரி குண்டகத்தனமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க. தண்ணி ஒரு அளவோட தான் இருக்கும். ஆமென். இந்த கப்பு, இந்த பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அளவு தான். 500 ml 500 ml தான். அதுக்கு மேல போனா கீழே சிந்திரும். நதிக்கு அளவே கிடையாது. அது அடிச்சுட்டு போக 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 உங்க வாழ்க்கையில உபத்திரங்கள் வந்துகிட்டே இருந்தா கூட அந்த நதி உங்க உள்ளத்துல பாய்ச்சி போகும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களால கடந்து போக முடியும். அல்லேலூயா. இப்ப இருக்கிற இந்த காலத்துல சபைக்கு ரொம்ப முக்கியமா தேவையானது என்ன? பணமா? திட்டங்களா? ஆக்டிவிட்டிஸ்?
ஒரு சபைக்கு ரொம்ப முக்கியமானது தேவனுடைய பசி, தேவனுடைய தாகம், தேவனை தேடுவது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் தாகமாய் இருந்தால், ஒருவன் தாகமாய் இருந்தால். தேவன் பரிபூர்ணமானவர்களை தேடவில்லை. பிரியமானவர்கள், நீ நல்லா இருக்கணும், நீ சொபிஸ்டிகேஷனா இருக்கணும், நீ லக்ஸரியா இருக்கணும், நீ பணக்காரனா இருக்கணும், அவர் அந்த மாதிரி ஆட்களை தேடவில்லை. தேவன் தேடுவது யாருன்னா தாகத்தோடு இருப்பவர்கள். உங்க உள்ளத்துல அந்த தாகம், என் ஆண்டவர் எனக்காக ஒன்று செய்யணும், என் ஆண்டவர் எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற அனைத்து ஜனங்களும் என் ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசணும் என்கிற அந்த ஒரு தாகம். அந்த தாகம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உபவாசம் என்பது ஆவிக்குரிய பசியை வெளிப்படுத்துகிறது. ஜெபம் என்பது தேவனோடு இணைந்து இருப்பது, அவரை சார்ந்து இருப்பது. அப்ப இது ரெண்டுமே ஒன்னா சேரும் பொழுது பரலோகம் திறக்கப்படும். பரலோகம் திறக்கப்படும் பொழுது ஜீவ நதி பாய்ஞ்சு ஓடும். பிரியமானவர்கள், சும்மா இருக்கணும், உபவாசம் மட்டும் இருந்துட்டு ஜெபம் இல்லைன்னா, ஜெபம் இருந்துட்டு உபவாசம் இல்லைன்னா, அவரும் அதே மாதிரிதான். ஒரு பக்கம் தான் திறக்கப்படும், ஒரு பக்கம் அடைக்கப்படும். ஆமென். ஆக்சுவலி இதை பத்தி நீங்க நான் பேசணும்னு வரல, இப்ப நான் பேச போறது. ஆனா காலையிலே ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. ஒருவேளை அடுத்த உபவாச ஜெபத்துக்கு இந்த வார்த்தையை கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தா கண்டிப்பா நான் செய்வேன். ஆனா இதை நம்ம இன்னைக்கு கவனிக்க போகிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். 1 Samuel chapter 15 verse 23. இதை நல்லா கண்ணோக்கி பாருங்க. இதன் மூலமா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேச போகிறோம். இரண்டகம் பண்ணுதல் வில்லு சிம்மிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. போதும். இரண்டகம் பண்ணுதல் அப்படின்னா என்ன பிரியமானவர்களே? சவுல் என்கிற ஒரு மனிதர் சாமுவேலால் ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜாவாய் உருவாக்கப்பட்டார். இந்த மனிதரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், நிறைய அவரை பத்தி படிச்சிருக்கும். ஆனா வேதத்தின் அடிப்படையில் நீங்க நல்லா உள்ள போய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்காலர்ஸும் ஒவ்வொரு விதமா பேசியிருப்பாங்க. ஆனா இந்த வேதத்தை மறுபடியும் மறுபடியும் படிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின காரியத்தோடு கூட நான் பகிர்ந்துக்கிறேன். முதலாவது, அவர்கிட்ட இருந்த ஒரு சுபாவம் தான் அவரை தாழ்த்தியது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க சாத்தான் அவரை பிடித்து விட்டான், சாத்தான் அவரை மேற்கொண்டு விட்டான் அப்படின்னா. இன்னைக்கு ஒவ்வொரு வாட்டியும் சில விஷயங்கள் நம்மளை தேடி வருது, நம்மளுக்குள்ள வருதுன்னா நம்ம அனுமதி கொடுக்காத வரைக்கும் அது நம்மளை தொட முடியாது. நம்ம அனுமதி கொடுக்கறனால தான் அது நடக்குது. அந்த அனுமதி, the permission எங்க இருந்து வருதுன்னா செல்ஃப் கேரக்டர், இன்பில்ட் கேரக்டர், நம்மளுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள். ஒரு பாஸ்டர் ஒரு விஷயத்தை குறித்து ஜெபிச்சாரு. இப்ப இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் கெஸ்ஸா மாதிரி போறாங்க, ஸ்கூலுக்கு போன கையோட ஸ்டைலு சொன்னாரா இல்லையா? ஜெபிச்சாரா இல்லையா? அதை குறிச்சு ஒரு ஃபேமிலி மாறுதல். இதெல்லாம் எதை குறிச்சு? இட்ஸ் a inbuilt character. I don't believe, நான் இதை நம்ப மாட்டேங்க. ஒருத்தவங்களை பார்த்து நம்ம மாறணும்னு சொல்றது நான் நம்பவே மாட்டேன். ஏன் சொல்லுங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? அவங்க கிட்ட பேசுற ஆண்டவர் தான் நம்ம கிட்ட பேசுறாரு. மத்தவங்களை பார்த்து நம்ம மாறக்கூடாது, நம்மள பார்த்து மத்தவங்க மாறும். சவுல் கிட்ட இருந்த இந்த சுபாவம் தான் அவனை தாழ்த்தியது. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா இரண்டகம் பண்ணுதல். இரண்டகம் என்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ரிபெலியன். ஆண்டவர் வார்த்தையை கேட்பாங்க, கேட்காம இருக்கு. சண்டே வந்தா கேட்கிறது, மண்டே வந்தா கேட்காம இருக்கு. போதகர் படிச்சு படிச்சு சொல்றாரு, இதை செய்யாதம்மா, வேதத்துல இப்படி போட்டிருக்கு, இது வேணாம், கேட்பாங்க. மறுநாள் அந்த வார்த்தை அப்படியே தள்ளி விடுது. இதே தவறுதான் சவுலும் செய்தார். சாமுவேல் சொன்னார், இதை செய், ஆகாத்தை போய் மேற்கொண்டு வா. ஆனா அவரை கொலை செய்யல. அங்க இருக்கிற பொருளை எடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு போய் ஆண்டவர் வார்த்தையை மீறுகிறது. அவருடைய பிறவி சுபாவம் ரிபெலியன். இரண்டாவது ஸ்டபர்னஸ்,
முரட்டாட்டம். முரட்டாட்டம் என்கிற இங்கிலீஷ் வார்த்தை ஸ்டபர்னஸ். ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் மூலியமா, இந்த தவறெல்லாம் நீ பண்ண. அதற்கு அவர் பதில் கொடுக்கிறாரு. 24வது வசனத்தை படிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். பாருங்க, பாவம் செஞ்சேன், ஆனா அவங்களுக்காக பயந்து அந்த பாவத்தை நான் செஞ்சேன். உன் தப்ப நீ ஒத்துக்க மாட்ட, மத்தவங்க மேல நீ பழி போடுறது. இது சாத்தானுடைய கேரக்டர். செல்ஃப் கேரக்டர், உங்களுக்குள்ள இருக்கிற சில சுபாவங்கள். இந்த காரணத்தின் அடிப்படையில நீங்க 16வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நீங்க படிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கின பொழுது என்ன நடந்துச்சு? கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. நல்லா பாருங்க, தேவ மனிதன், தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருந்த பொழுது அவர் நடந்துகிட்ட அந்த சுபாவத்தினால் தேவ ஆவி அவரை விட்டு வெளியேறி. இதனுடைய பலன் இதனுடைய முடிவு 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 4வது வசனம். ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை ஊதி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். நல்லா பாருங்க, தேவாவி நம்மளை விட்டு வெளியேறும் பொழுது பிரியமானவர்களே, நம்மளுடைய முடிவு சம்பூர்ணமாவா இருக்கு, அழிந்து போகுது. இதுதாங்க ஒவ்வொரு ஹீலிங் பிரேயர்ஸ்லயும் ஒவ்வொரு பாஸ்டிங் பிரேயர்லயும் நான் எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறோம், இது நடக்க போகிறது. ஆனா நல்லா கவனிங்க, இரண்டகமான சூழ்நிலை, இரண்டகமான ஒரு உள்ளத்தோடு நம்ம வருகிறோம் பிரியமானவர்கள். அற்புதங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது? சத்தியத்தை சொல்லும் பொழுது சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்கள். ஆனா அந்த சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து போன அப்புறம் அதை அப்படியே தூக்கி போட்டு போனீங்கன்னா அற்புதங்கள் எங்க நடக்கும்? இரண்டகமான உள்ளம் படைத்தவர்கள் கர்த்தருடைய ஆவியை மேற்கொள்ள முடியாது. முரட்டாட்டம் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஆவியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ள வராத பொழுது அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் அமர்ந்து 1000 முறை உபவாசிக்கலாம், 2000 முறை முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். இந்த ஒரு சுபாவம் உங்களை விட்டு நீங்குமானால் உடனடியாக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர், பாஸ்டர் இன்னைக்கு வந்து நமக்கு ஜெபிக்க வரான்னு சொல்லிட்டு எல்லாம் திரளான ஜனங்கள் ஓடுறாங்க. இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க. இந்த பாஸ்டர் கை வச்ச அற்புதங்கள் நடக்குது. இங்க இருந்து பாஸ்டர் பேசினா அப்படியே அனல் பறக்குது. அது அவருக்கு. உனக்கு உன் உள்ளத்திலே ஜீவ நதி ஓடுதா? தண்ணி ஓடுது, ஆனா ஜீவ நதி ஓடலையே. நம்ம ரொம்ப நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு பிரசங்கத்தை நம்ம கேட்கிறோம், ஒவ்வொரு யூடியூபோட பிரசங்கத்தை பார்க்கிறோம், பாஸ்டர் பேசுறத கேட்கிறோம், எல்டர்ஸ் பேசுறத கேட்கிறோம், நம்ம நண்பர்கள் நம்மளுக்கு கொடுக்கிற அறிவுரைகளை கேட்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ மாறினால் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். உன் உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் வேணும் பிரியமானவர்களே. உங்களுடைய உள்ளத்துல தான் எல்லாமே இருக்கு. நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். வியாதியஸ்தவர்களை மருத்துவமனையில போய் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? நான் ஒரு வாட்டி ஐசியூக்கு போனேன், கூத்தைக்குமார் ஹாஸ்பிட்டல். அங்க போய் நிக்கிறேன், கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் பாஸ்டர்னு. உடனே என்ன விட்டாங்க, உள்ள போனேன். அந்த பேஷண்ட்டை ரொம்ப நேரமா பார்க்குறேன். எங்க பார்த்தாலும் டியூப் போட்டிருக்காங்க. அவங்க வந்து நேரா வைக்கல, இப்படி குப்புற படுக்க வச்சிருக்காங்க. நாங்க உள்ள போறேன், மனைவின்னு நினைக்கிறேன், அவங்க சொந்த மனைவி சொல்றாங்க, போயிடுவாரு பாஸ்டர்,
டாக்டர் டைம் குடிச்சிட்டாங்க, போயிடுவார். அதுவும் அந்த இது அப்படியே இறங்குது, ரீடிங் அப்படியே இறங்குது. உள்ளத்துல எனக்கு ஒரு கவலை, நல்ல ஒரு சகோதரன். இந்த பக்கம் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே லாசருவை எழுப்பின தேவன் இந்த மனுஷனை எழுப்ப மாட்டீங்களா? இந்த பாவியினுடைய ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா? ஒரு எழுப்புங்க ஆண்டவரே. மறுபடியும் பின்னாடி இந்த நெகட்டிவான வார்த்தைகள், பாஸ்டர் போயிடுவார் பாஸ்டர், அது கூட பரவாயில்ல. இங்க ரைட் சைட்ல போயிடுவார்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல பாஸ்டர் அந்த என்னது இறந்துட்டாங்கன்னா அந்த அடக்கம் பண்ணுவாங்களே, ஃபினரல் சர்வீஸ். பாஸ்டர் இவங்க மலிவா இருப்பாங்களா இல்ல எப்படி? எனக்கா 2 பேரும் கொஞ்சம் வெளியே போறீங்களான்னு சொன்னேன். செய்து கொஞ்சம் வெளியே போகும், இல்லைன்னா என்னுடைய ஆவி போயிடும் போது சீக்கிரம் கோவம் வந்து நான் திட்டி விட்டுருவேன். அதனாலே நான் சொல்லுவேன் வெளியே போயிடும். கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன், அவருக்காக ஜெபிச்சேன். அப்படியே இறங்குச்சு பாஸ்டர், அப்படியே இறங்கிக்கிட்டே வந்துச்சு. நான் ஜெபிக்க 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 ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டான். இறங்கின ரீடிங் அப்படியே திரும்ப 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 ஏறிச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை அவர் கழிச்சிருவார். ஜெபிச்சுட்டு அப்படியே வெளியே வந்த அப்புறமும் திரும்ப அந்த ரூம் மட்டும் வெளியே வர, மாஸ்டர் நீங்க சொல்லுங்க உங்க வார்த்தைக்காக நீங்க என்ன சொல்லிட்டு நான் பேசாம வெளியே 3 நாள் கழிச்சு எனக்கு அடிக்கிறான். மாஸ்டர் கண்ணு முடிச்சிட்டாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாஸ்டர் எனக்கு சொல்லாது, என் மனம் அவ்வளவு பாரமா இருந்துச்சு, அந்த சகோதரர் எதுவும் ஆகக்கூடாது. அப்பதான் அவங்க 2 பேருக்கிட்டே நான் பேசணும். உங்க வாயின் வார்த்தை அவரை பிழைப்பாரு நீங்க சொன்னீங்கன்னா பிழைப்பாரு, இல்ல போயிடுவாரு. இங்க வந்து ஃபினரல் சர்வீஸ் பேசுற வார்த்தை, இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தை தான் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, 3 குறிப்பை நீங்க பார்க்க போகிறோம். முதல் குறிப்பு, thirst is the requirement for divine encounter. தெய்வீக சந்திப்பு முதல் தகுதி. நம்மளுடைய தாகத்து என்னைக்குமே நம்மளுக்கு தெய்வீக ஒரு சந்திப்பு இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கூறுகிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால், ஆண்டவரே சொல்றார், நம் தகப்பன் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால். நல்லா கவனிங்க, இது ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் தான். குடிப்பதற்கு முன்பு தாகம் வரணும். ஆமாவா இல்லையா? சும்மா போய் யாரும் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. ஒரு தாகம், ஒரு உணர்வு இருக்கணும், அப்பதான் தண்ணியை தேடுவாங்க. தாகம் இல்லை எனில் தேடுதல் இருக்காது. தாகம் இருந்தால் தானே தண்ணி எங்கன்னு தேட முடியும். தேடுதல் இல்லை எனில் சந்திப்பு இல்லை. தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு வராது. அந்த தண்ணியை பார்க்கறதுக்கே ஒரு சந்திப்பு இருக்காது. சந்திப்பு இல்லை எனில் அற்புதம் நடக்காது. இதுதான் ஒரு சிம்பிளான வார்த்தை. மறுபடியும் சொல்றேன், குடிப்பதற்கு முன்பாக நம்மளுக்கு தாகம் இருக்கணும். தாகம் இல்லை எனில் தேடுதல் இல்லை. தேடுதல் இல்லை எனில் சந்திப்பு இல்லை. சந்திப்பு இல்லை எனில் நம்மளுக்கு அற்புதம் இல்லை. பிரியமானவர்களே, வேதாகமத்துல முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா தேவ மனிதர்கள், தேவ தாகம் உள்ளவர்களுடைய இருதயங்களை தேவன் பதிலளித்திருக்கிறார். 3 பேர் நம்ம பார்க்க போகிறோம். மோசே தேவனுடைய மகிமைக்காக தாகமாயிருந்தார். அல்லேலூயா. தாவீது தேவனோடு சந்திக்கிறதுல ரொம்ப தாகமாயிருந்தார். பவுல் கிறிஸ்துவை அறிய, அவரை தெரிந்து கொள்ள தாகமாயிருந்தார். அதே மாதிரிதான் உபவாசம் ஆவிக்குரிய தாகத்தை எழுப்புகிறது. உபவாசம் வந்து சும்மா கிடையாதுங்க. உபவாசம் பண்ணி அசுத்தாவியை விரட்ட முடியுதுன்னா, அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. உபவாசம் பண்ணி அசுத்தாவியை விரட்டுறது இல்லை. அந்த அசுத்தாவியை விரட்டுறதுக்கு அந்த பலம் தான் அந்த உபவாசம். சும்மா போய் யாரும் அசுத்தாவியை விரட்டிட முடியாது. அது திரும்ப இங்க மலையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கோயே கோஸ்டா, போற வழியில நம்மள அடிச்சு போயிடும், நம்மளுக்கு பலம் இல்லாம போச்சுன்னா. சோ ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆமென். தேவன் நிறைந்தவர்களை அல்ல, தாகம் உள்ளவர்களையே தேடுகிறார். தாகம் உள்ளவர்களை மட்டும் நிரப்பணும்னு நினைக்கிறார். எதை வைத்து? ஜீவ தண்ணீரை வைத்து. ஆமென். உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்க இருதயத்தை வைங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக ஜீவ நதியின் இருதயத்திலே ஓடட்டும். ஆண்டவர் கர்த்தாவை தாகத்தோடு வந்திருக்கு, என் தாகத்தை ஜீவ நதியால் நிரப்பும்.
என் தாகத்தை நீர் தீர்த்தருளும் ஆண்டவரே. கர்த்தாவை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இரண்டாம் குறிப்பை பார்ப்போம். Come to Jesus and drink. இயேசுவினிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இயேசு சொல்றார், என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள். சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? எங்க மதத்துக்கு வாங்க, எங்க மதத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பார். இது சரியான வார்த்தையா? இயேசு எங்கேயுமே சொல்லுங்க. நானும் பைபிளை நிறைய வாட்டி படிச்சிருக்கேன் பாஸ்டர். ஏன்னா நம்மளுக்கு டிசிசி நியூ டெஸ்டமென்ட் தான் நிறைய எடுத்தது. ஒரு வாட்டி கூட அவர் சொல்லல என் மதத்துக்கு வாங்க, என்னிடத்துக்கு வாங்கன்னு சொல்றது கூட கம்மி. என் பிதாவின் இடத்துக்கு வாங்க, என் பிதாவினோடு இணைந்து கொள்ளு. தேவகுமாரனுக்கு இல்லாத அதிகாரம் அவர் கூட அந்த மாதிரி சொல்லுது. சோ என் மதத்துக்கு வாங்கன்னு அவர் சொல்ல, என்னுடைய சம்பிரதாயம் ட்ரெடிஷன் அதை பார்த்துட்டு வாங்கன்னு கூட அவர் சொல்லல. அவர் சொன்னது என்னிடத்தில் வந்து பானம் பண்ணு, என்னிடத்தில் வாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி அதுக்குள்ள விடை என்னவென்றால் மதம் அல்ல. நீ மதம் மாறினாதான் உனக்கு வளர்ச்சி. நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையா நான் சொல்றேங்க, மதம் மாறி நிறைய பேருக்கு வளர்ச்சி இல்லாம இருக்க. விசுவாசிங்களே விசுவாசிங்களுக்கு அறிவுரை கொடுக்கிற அளவுக்கு இப்ப ட்ரெடிஷன் போயிடுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவோடு உள்ள உறவு தான் மிக மிக முக்கியம். அவரோடு ஒரு நல்ல ஒரு உறவு வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை என்னைக்குமே ஒரு ஒரு நார்மலான லைஃப் தான் ஒரு உதாரணமா நான் கொடுப்பேன். எங்கேயோ தெரியாத ஒரு வைஃப், எங்கேயோ தெரியாத ஒரு ஹஸ்பண்ட், சாரி ரெண்டு பேருமே முன்னாடி இருக்கனால நீங்க ரெண்டு பேரும் தான் ஒரு உதாரணம். தாய் தகப்பன் வேறு, வளர்ந்த விதம் வேறு, சுபாவங்கள் வேறு, எல்லாமே வேறு. ஆனா நீங்க ஒன்னா சேரும் பொழுது உங்க கேரக்டரை அவர் புரிஞ்சுக்கணும், அவர் கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கணும். மாத கணக்காச்சு. அந்த மாத கணக்காகி மேபி வருஷ கணக்கா கூட ஆயிருக்கலாம், நமக்கு தெரியாது. நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க புரிஞ்சுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர்லாம் டிஃபரெண்ட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த புரிந்துணர்வு, அதுக்கப்புறம் தான் விட்டு கொடுத்தது, அதுக்கப்புறம் தான் ஒரே இரண்டு மாமிசம் ஒன்றாய் மாறுகிறது. இதுதான் தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு உறவு. முதலாவது தேவனோடு நம்ம இணையும் பொழுது அவர் சொல்ற சில காரியங்களை நம்மளால கேட்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு பையன்கிட்ட பேசும் பொழுது, ஒரு வாலிப பையன்கிட்ட, பா சும்மா டிவி உட்காந்து பார்க்காத, ஆண்டவர் வசனத்தை கேளு, ஆண்டவருடைய பாட்டை கேளு. அட போங்க பாஸ்டர், அதே பாட்டை கேட்டா தூக்கம் வருது, அப்பப்ப கொஞ்சம் சினிமா பாட்டு கேட்டா கொஞ்சம் இதா இருக்கு. உடனே மாத்த முடியுமா? முடியாது. ஆண்டவரோடு நெருங்க 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 அந்த பையன் ஒரு மியூசிஷியனா மாற 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 சர்ச்சுக்கு வந்து ட்ரம் அடிக்க 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 சினிமா பாடல்கள் அவனை விட்டு விலகினது, மியூசிஷியனா மாறியது, ஆண்டவர் பாட்டு, ஆண்டவர் வாழ்க்கையில அவன் ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சு. It will take time. So ஆண்டவர் மட்டும்தான் இதுக்கு விடை, மதம் அல்ல. ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா மற்றது எல்லாமே நடக்கும். ஆண்டவர் இன்னும் வராத பொழுது நீ பேப்டிசம் எடுக்கணும், நீ வந்து கிறிஸ்டியனா மாறணும், என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு தவறான கற்றுக் கொடுப்பது. ஆமென். ஆண்டவர் சொல்றது பானம் பண்ணுதல். பானம் பண்ணுதல்னா என்ன? அவரை ஏற்றுக்கொள்வது, அவரை நம்புவது. மனுஷன் அல்லங்க. அவரோட பானம் பண்ண சொல்றதுன்னா அவர் கூட போய் தண்ணி குடிக்கிறது மட்டும், அது மட்டும் அர்த்தம் இல்லை. அதோட உண்மையான அர்த்தம் என்னவென்றால் அவரை ஏற்றுக்கொள்வது, அவரை நம்புவது, அவரை மட்டும் நம்புவது. ஆமென். அவரை சார்ந்து இருப்பது. சார்ந்து இருப்பதுன்னா என்ன சொல்லுங்க? முக்காவாசி நம்ம யாரை சார்ந்து இருக்கோம் சொல்லுங்க பிரதர், நீங்க தான் டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. யாரை சார்ந்து இருக்கோம்? அவர் கர்த்தரை சார்ந்து இருக்காரு. ஆமென். முக்காவாசி பேர் யாரை சார்ந்து இருக்காங்க?
ஆமென். பிள்ளைகள் அம்மாவை சார்ந்திருக்காங்க, ஏன்னா அப்பா கிட்ட வேலைக்காக அம்மாவை சார்ந்திருக்காங்க. மனைவி கணவரை சார்ந்திருக்காங்க. கணவர் உத்தியோகத்தை சார்ந்திருக்கிறாரு, ஏன்னா வருமானம் வந்தா தானே எல்லாமே ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கும். உயிருக்கு போராடுகிறவர்கள் யாரை சார்ந்திருக்காங்க? டாக்டர்ஸை சார்ந்திருக்காங்க. உயிர் நல்லா ஆயிட்டு சுகமாயிட்டாங்கன்னா டாக்டர் யாருன்னே தெரியாது. எல்லாமே மற்றவங்களை தான் சார்ந்து இருக்குமே தவிர தேவனை வெரி லிமிட்டட். நேற்று எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அவங்க ஒரு ஆவிசுவாசி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சந்தோஷம்னா அவங்க சொன்ன விஷயத்துக்காக இல்ல, பாஸ்டர் இந்த கடைசி நேரத்துல எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில மருத்துவரை என்னை கைவிட்டுட்டாங்க, நான் இயேசுவை மட்டும்தான் நம்பியிருக்கேன். எனக்கு அவங்க பேசும்போது அப்படியே தூக்கம் அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஆனா இந்த வார்த்தையை சொன்ன அப்புறம் ஆஹா, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள எழுப்புதல் அதானே. எந்திரிச்சு அப்பவே முழங்கால் போட்டு உங்களுக்கு நான் என்னமா ஜெபிக்கணும், எனக்காக இந்த காரியத்தை குறிச்சு ஜெபிங்க. ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை கடைசி நேரத்தில் அப்படிதான் வரும். அதுக்கு முன்னாடி நீங்க 1000 பேசினாலும் இறுதி பயணம் என் இயேசுவை தான் தேடுவார்கள். ஏன்னா உலக ரீதியில தெரியும் இயேசுவானவர் அற்புதம் செய்தவர், அதை தான் தேடி வருவாங்க. ஆமென். இறுதியா அவருக்குள் ஒப்பு கொடுப்பது, சும்மா அவரை சார்ந்து இருக்கேன்னு சொல்றதை விட அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்பது. we surrender to him. நான் அல்ல ஆண்டவர், இதுக்கு மேல என்னால முடியாது. நான் கீழே இருக்கும் போது அதை தான் பண்ணேன். ஆண்டவரே நான் மேல வரும் பொழுது நான் அல்ல, உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன். நீங்க வெளிப்படுத்துங்க வார்த்தையை. ஒப்பு கொடுத்தது ரொம்ப முக்கியம். உபவாசம் நம்மை வெறுமையாக்குகிறது, ஜெபம் நம்மை நிரப்புகிறது. ஜெபம் உறவை மீண்டும் புதுப்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபிக்க 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 உறவு அப்படியே. அதனாலதான் பாஸ்டர் போது என்ன சொன்னாரு, ஜெபம் ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றம் வரும். ஆத்மாவின் ஆழமான தாகத்தை தீர்க்க இயேசுவால் மட்டுமே முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. மூன்றாவது குறிப்பை பார்ப்போம். The Holy Spirit turns thirsty people into rivers. பரிசுத்த ஆவியானவர் தாகம் உள்ளவர்களை நதிகளாக மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இயேசு கூறினார், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று. அவர் ஒரு கிணத்தை வச்சு சொல்லல, ஒரு வெல் இந்த அளவு தான் தண்ணி ஓடுன்னு அவர் சொல்லல, இல்ல ஒரு கப்பு எடுத்து சொல்லல. நதிகளை போல ஓடும். நதி எதை குறிக்கிறது? ஜீவன். நதி நம்மளுடைய ஜீவனை குறிக்கிறது. நம்ம ஜீவன் அசுத்த காரியங்களோடு இணைந்திருக்கும் பொழுது ஜீவன் உடனடியாக நிறுத்தப்படும். ஜீவன் நம்ம வாழ்ற வாழ்க்கையை குறைத்து விடும். ரொம்ப முக்கியம். நதி பாயும் இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும். நல்லா கவனிங்க. நம்ம அதை ஒரு வார்த்தை சொன்னேன், வறண்டு போய் ஒரு இடம் இருக்கு, அதுல தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல, குப்பை அது இதுதான் கிடக்குது. ஆனா அந்த டேமை திறந்து விட்டு தண்ணி கீழே இறங்கின கையோட எல்லாமே கழுவப்பட்டு அந்த இடமே அழகாய் மாறியது. ஆமென். இரண்டாவது வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் பாயும் இடத்தில் கட்டுகள் உடைக்கப்படும். பிரியமானவர்களே, கட்டுகள், நிறைய கட்டுகள் உடைக்கப்படும். எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு இந்த கட்டு, எனக்கு அந்த கட்டு, எனக்கு மந்திர கட்டு, எனக்கு நம்மளுக்கு தெரியறதே அதானே, எடுத்துட்டோடே அந்த வார்த்தை தான் வரும். நான் ஒன்று சொல்லவா, உனக்கு இருக்கிற பெரிய கட்டே என்னன்னா நான் சொன்ன வார்த்தை தான், முரட்டாட்டம், ஸ்டப்பர்னஸ். நல்லதை சொன்னா கேட்கிற தன்மை கிடையாது. சிலவங்க இருக்காங்க, நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாஞ்சிருவாங்க. ஓ, நீங்க இந்த அர்த்தத்தை தான் சொன்னீங்க. கிறிஸ்தவர்கள் தான் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சவங்க, சபையில ஒரு லீடர், பேச முடியாது, முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு அடுத்த ரெவல்யூஷன் வந்துடும். இந்த மாதிரி சில கட்டுக்கள் நம்மளுக்குள்ளே இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு சுகம் உடனடியாக கிடைக்கும். இல்ல
எனக்கு குறைவே இல்லை. சவுலை போல மற்றவர்கள் மேல அந்த குறைய சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம படிச்சதுதான், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிடும். அவர் விலகுனா சுகம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. பிரியமானவர்கள், நான் ஓப்பனாவே நான் சொல்றேன். என்ன பாஸ்டர் ரஃபா சொல்றீங்க? இதுதான் உண்மை. சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். காது உள்ளவன் கேட்க கடவுள். மாறணும்னு என்ன உள்ளவங்க மாறிதான் ஆகணும். அல்லேலூயா. அடுத்து பெருக்கம். தேவன் நம் மூலம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். நதியின் ஓட்டத்தை தடுக்குகிற தடைகள். நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கு. நதியின் ஓட்டத்தை தடுக்குகிற தடைகள். என்ன தடைகள்? பெருமை. வேற எதுவுமே கிடையாது, பெருமை. நான் போன வாரம் இங்கதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எங்க பிரசங்கம் பண்றதே தெரியாம மாட்டேங்குது. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் என்கிற வார்த்தை நம்மளுக்குள்ளே எம்ப்ராய்ட் பண்ணி இருக்கு. இட்ஸ் பில்ட் இன் கேரக்டர். கவனிச்சிருக்கீங்களா? என்னைக்கு ஒரு மனிதன் நான் செஞ்சிருவேன், நான் பார்த்துருவேன், என்னால முடியும், இதுதாங்க பெருமை. இதுதான் பெருமை. எனக்கு என்னைக்குமே ஒரு பார்ட்னர் இருக்காரு. இப்ப ரைட்ல நிக்கிறார், தெரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுதா? அவர் பேர் தான் சைலண்ட் பார்ட்னர். நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ, வாஸ்தவம் அப்படிதான் நினைக்கிறேன், நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான். அவர் அப்ரூவல் கொடுத்தாரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு பேசுறோம். இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வார்த்தை. எங்கேயாவது சாலமன் இன்னைக்கு பேச போறேன், நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன், நம்மளே அறியாத வருகிற பெருமை. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம தாங்க நம்மளுக்கு பிரச்சனையே, வெளியே உள்ளவங்க கிடையாது. நம்ம நாவு தான் நம்மளுக்கு பிரச்சனையே. நம்ம பேசுற வார்த்தை தான் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்குகிறது, நம்மளுடைய சுகத்தை தடுக்குகிறது. சில விஷயங்களை நம்ம மாத்த உடனடியாக உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். விசுவாசம் சூப்பர். கிறிஸ்துவங்களுக்குள்ளதான் நிறைய இருக்கு. பாத்துருக்கீங்களா? பாஸ்டர் இன்னைக்கு இது நடக்க போகுது பாஸ்டர், பாஸ்டர் இப்படிதான் அவங்க இருப்பாரு. நடக்குமான்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. உடனடியான அவிசுவாசம், மாம்ச ஆசைகள். எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. மாம்ச ஆசைகள்னா பெண்ணை தேடுவது, ஆணை தேடுவது. மாம்ச ஆசைகள் அது மட்டுமல்ல. அந்த சிஸ்டர் போட்டுட்ட சுடிதார் நல்லா இருக்க, இதே மாதிரி நம்மளும் போய் வாங்கினா இப்படி. அந்த பிரதர் போட்டிருக்க டிஷர்ட் அழகா இருக்க. உலக காரியங்கள். இது எப்ப நடக்கும்? தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் பாஸ்டர் இங்க வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாரு, இல்லைன்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்க மைண்ட்ல இது ஓடிட்டு மாம்ச ஆசை. ஆவிக்குரிய அலட்சியம் ரொம்ப முக்கியங்க. ஆவிக்குரிய அலட்சியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. எனக்கு என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் மனசுல படுது, நான் சொல்லுவேன், அம்மா இந்த வழியா போகாதீங்க, போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, இந்த வழியா போக வேணாமா, ஏன்னா இங்க இருட்டா இருக்கு, இந்த வழியா போங்கன்னு சொன்னேன். இந்த அம்மா ஓகேப்பா சொல்லி முடிவுக்குள்ள டபான்னு கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு ஸ்டீப் இருக்கு, கவனிக்க. ஆவிக்குரிய அலட்சியம் அது சில நேரத்தில் நம்மள பாதிக்கும். இன்னைக்கு போதகர் உங்ககிட்ட சொல்றாரு, ஏதோ ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்றாரு, பிரதர் வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க. ஏன் போதகர் சொல்றாரு? அவருக்கு ஒரு வேலையே இல்லையா? ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கார். போதகர் மட்டும் இல்லை, போதகருடைய பையன் சொன்னா கூட கடுகு சிறுதா இருந்தாலும் காரம் ஜாஸ்தி. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை வைத்து கூட பேசுவார். யாராவது நம்மளுக்கு நல்லது சொல்றாங்களா, உடனடியாக கேள்வி, இவெல்லாம் சில சுபாவங்கள் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டரை மாத்து. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். தேவன் நம்மை குளங்களாக அல்ல நதிகளாக வாழ அழைக்கிறார். நீங்க எப்பயுமே உங்களுக்குள்ள நீங்க சொல்லணும், நான் ஒரு ஜீவ நதி, நான் ஒரு ஜீவ நதி. நான் ஒருத்தவங்களை போய் பார்க்கும் பொழுது அவங்க குப்பைகளாக இருந்தாலும் சரி,
என் நதி அவங்க மேல் பாயும் பொழுது குப்பைகள் எல்லாம் சீராகி ஸ்திரப்படுத்தும். நான் இந்த உலகத்துக்கு ஒரு உப்பாய் ஒரு ஒளியாய் இருப்பேன். நிறைய இடத்துல எப்படி போகுதுன்னா, ஜீவன் நதியா போறாங்க, வரும்போது ஜீவன் இல்லை, தண்ணியா தான் வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் போய் ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்க போயிருக்காரு. அவருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ், ரொம்ப ஓவரான ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ். இவர் அதுல இருந்து விடுதலை பெற்று பைபிளை தூக்கிட்டு சுவிசேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சு, 3 hour ஆச்சு. சிஸ்டர் ஃபோன் அடிச்சு தேடுறாங்க, எங்க காணணும் அவங்க ஒய்ஃப். இல்ல ஆவிக்குள்ள நிறைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, முடிய போகுது. கடைசியில் பார்த்தா அவர் தான் இவரை டாக்ஸி ஏற்றி வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. ஜீவன் போய் தண்ணி பயங்கரமா போய் வீடு வந்து சேர்றதுக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம உள்ளத்துல ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆண்டவருக்குள்ள, ஆண்டவரே இந்த மாதிரி சில காரியத்தை நான் கடந்து போவதற்கு எனக்கு உங்களுடைய வார்த்தைகள் என்னோடு பேசும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை கூப்பிட்டு அவர் வார்த்தை மூலமாக நம்மளுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த சொல்லுங்க. ஆமென். இன்றும் இயேசு உங்க எல்லாரையும் அழைக்கிறார். ஒருவன் தாகமாய் இருந்தால் தேவன் கொடுக்க தயாராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென். நாம் தாகமாய் இருக்கிறோம் என்பதே கேள்வி. தாகமாய் இருக்கிறோமா இல்லையா, அது நீங்க உங்களை தான் நீங்க கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாய் இருக்கிறார் உங்களை நதியை போல நிரப்புவதற்கு. தேவனுடைய வல்லமை ஆயத்தமாய் இருக்கிறது, அற்புதங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் பரலோகம் ஆவிக்குரிய தாகத்திற்கு பதிலளிக்க ஆயத்தமாயிருக்கு. உங்களுக்கு அந்த தாகம் இருக்கிறதா இல்லையா? உபவாசம் தேவனுக்கான இடத்தை உருவாக்குகிறது. ஜெபம் அந்த இடத்துக்கு தேவனை அழைத்து வருகிறது. தாகம் இயேசுவை சந்திக்கும் போது ஜீவ தண்ணீர் பாய தொடங்குகிறது. பிரியமானவர்களே, ஜீவ தண்ணீர் பாயும் பொழுது சுகமாக்குதல் வருகிறது, ஹீலிங், விடுதலை வருகிறது, முறியடிப்பு வருகிறது, எழுப்புதல் வருகிறது, ஆவிக்குரிய எழுச்சி வருகிறது. ஆமென். உபவாசம் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்றேன், தேவனுக்கான ஒரு இடத்தை உருவாக்குகிறது. ஆமென். தாகமுள்ள இருதயங்களை இயேசுவை சந்திக்கும் போது ஜீவ தண்ணீர் நதிகள் பாய தொடங்குகிறது. இதுதான் இன்னைக்குள்ளேய ஒரு அழகான வார்த்தை. ஆண்டவர் நம் எல்லோரிடமும் பகிர்ந்துக்க மிக மிக வாஞ்சியாய் இருந்தார். இதை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி, போதகருக்காக நன்றி. இந்த நேரத்திலும் ஒரு 3 காரியங்களுக்காக நான் ஜெபிக்க மனசுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜெபமாய் இதை நான் மேற்கொள்கிறேன். சகோதரி எடலின் பால், இவங்களுடைய பிசினஸ் மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பிசினஸ் எதனாலன்னு நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்துகிற அந்த ஒரு காரியம், இருள் சூழ்ந்து இருக்கிறது. நான் கேட்ட முதல் கேள்வியை அந்த சகோதரி கிட்ட நான் கேட்டதே, நீங்க தங்கி இருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம்? மந்திரம் பண்ற இடமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும். எப்படி பாஸ்டர்னு கேட்டாங்க. இருள் சூழ்ந்து இருக்கிறது, தடையாக இருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். சகோதரி எடலின் பால், அவங்களுடைய மகள் எஷ்லின் பால், அவங்களுக்கு ஹீலிங் ரொம்ப தேவைப்படுது. ADHD பாதிப்பு, அவங்கனால ஒரு சொல்லவே மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா என்னுடைய விசுவாசம் என்னவென்றால், ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை அந்த மகளுக்கு கொடுப்பார். கணவர் இல்லாத நேரத்துல கூட அந்த தாயார் அந்த மகளோடு இணைந்து இந்த பிள்ளையை நல்லா வளர்த்து எடுக்கணும், இந்த பிசினஸை நல்லா கொண்டு வரணுங்கிற அந்த வாஞ்சி, அவங்களுக்காக ஜெபிக்க போறோம். 2வது காரியம், தியாகராஜன். இதுதான் நான் முதல்ல சொன்னேன், பைக் ஆக்சிடென்ட். போன மாதம் பயங்கரமான ஒரு பைக் ஆக்சிடென்ட், 10 ஆபரேஷன், இப்போ வரைக்கும் 10 சர்ஜரி நடந்திருக்கு. அந்த சகோதரி என்கிட்ட பேசும்போது உண்மையாவே எனக்கு கண்ணு கலங்கிட்டு, பாஸ்டர் எங்க அண்ணன் எனக்கு வேணும் பாஸ்டர். கடைசியா நாங்க நம்புறது இயேசுவை தான். 10 சர்ஜரி முடிச்சுட்டு இந்த குடலே இல்லை.
உலகத்துல நிறைய பேர் ஜெபத்துக்காக இங்க உட்கார்ந்து இருக்கும் போது கூட ஒரு பிரதர் டேனியல்னு சொல்லு, பிரதர் பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க, ஆனா உளைச்சலா இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்காக ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நம்ம ஒன்று கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்ம தலையை சாய்த்து மனபாரத்தோடு நேரம் ஜெபிப்போம். அந்நிய பாஷையில முதல் பேசுவோம். ஹல்லேலூயா. எந்திரிச்சு நிற்போமா எல்லாரும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ரகபாலந்தரபா ஷிகந்தரா ரியாந்தரபா கோரியந்த லிகந்தரபா ஹிகோரோரோ ரியாந்தரபா ஷிலந்தோ ரியாந்தரபா ஷிகந்தா. ஆவியானவரே எங்களோடு பேசு அப்பா, எங்களோடு பேசு. நாங்க ஜெபிக்கிற இந்த காரியத்துக்காக உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஜெபிக்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இந்த தகுதியும் கரத்தையும் கொடுத்து இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து இது வெறுமையாய் சொல்லாதபடி கர்த்தாவே மன உருக்கத்தோடு மனபாரத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர் சகோதரி எடலின் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவங்க கையிட்டு செய்யும் தொழிலை ஆசீர்வதி. அந்த தொழிலே இருக்கிற பிரச்சனைகள், அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அந்த இருளின் கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை கொடு, அற்புதத்தை காண செய். அப்பா, இங்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கு வல்லமை எழும்பட்டு வெறுமையாய் செல்ல போவதல்ல கர்த்தாவே, இழந்த அனைத்து காரியங்களையும் மீட்டு நீ தருவி. அந்த சகோதரி இன்னமும் ஆண்டவர் பண முறுக்கடி, பண பிரச்சனை, அப்பா மிக கஷ்டத்தில் இருக்கிற அந்த சகோதரியின் சூழ்நிலையை மாற்றிப்போம். யோபுவின் சூழ்நிலையை மாற்றின அதே தேவன் அந்த சகோதரியின் சூழ்நிலையை மாற்றிப்போம். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். அதே போல் அந்த சகோதரியின் மகள் ஆஷ்லின், அந்த மகளின் சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, வாலிப பெண் ஆண்டவர், அப்பா அந்த வாலிப பெண்ணின் சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் உமக்கு பிரியமான காரியம், அவர்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு நீங்க வாஞ்சியாய் இருக்கிறது. அப்பா, அந்த மகளுக்கு சுகத்தை தார், அந்த ADHD விடுதலை தார். அப்பா, பேசும் பொழுது வாய் கோணலாய் போகிறது. அந்த மகளின் சரீரத்திலே ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தாலே கழுவி சுகத்தை தார். அப்பா, அந்த மகளை தொடும் ஆண்டவரே. லாசருவை எழுப்பின தேவனே, கர்த்தாவே அந்த மகளை ஆண்டவரை தொடு, அந்த மகளை தொடும், அற்புதத்தை காண செய்யும். அப்பா, ஒரு சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. சிங்கை தேசத்தில் இந்த ஜெப குழு நடக்கும் பொழுது அங்கு ஒரு அற்புதம் நடந்தது என்று அப்பா உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தாவே, பாரத்தோடு ஜெபிக்கும் அந்த மகளை ஆண்டவரே பலப்படுத்தும். அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை உடைய ரத்தத்தாலே கழுவி உச்சந்தலைந்து உள்ளம் கால் வரை விடுதலை தாரும் ஆண்டவரே. இருளின் அதிகாரம் நீங்கட்டும். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அதே போல் சகோதரர் தியாகராஜன் நம்முடைய கருத்திலே ஒப்புக்கொள்ளும். கர்த்தாவே, குடும்பமே ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிறது. அந்த சகோதரரின் நிலைமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, விபத்து முடிந்து ஆண்டவர் இந்த சகோதரரை ஆண்டவர் மிக காரியங்களில் கண்டு சென்று கொண்டிருக்கிறார். பல உபத்திரவங்கள், பல வழிகள், பல வேதனைகள், கண்ணீர் துளிகள். கர்த்தாவே, கண்ணோக்கி பார். அந்த சகோதரின் கண்களில் இருக்கிற கண்ணீர் துளிகளுக்கு பதிலளியும். தன் அண்ணன் மறுபடியும் மீண்டு வர வேண்டும் என்று துடிக்கிற அந்த இருதயத்தை பாரும் கர்த்தாவே. இயேசுவே, அப்பா உம்மையே தேடுகிறோம் ஆண்டவர். எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, உம்மையே தேடுகிறோம். உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து தேடுகிறோம். கர்த்தாவே, இந்த ஜீவன்களுக்காக விடுதலை கொடும். அந்த சகோதரர்களை ஆண்டவரை விடுதலை கொடும். பரிபூர்ண சுகத்தை தாரும் ஆண்டவர். உம்முடைய பாதப்படியிலே ஜெப கோரிக்கைகளை அனைத்தையும் ஒப்படைக்கிறோம் ராஜா. நாங்கள் கருவிகள். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேளும், எங்கள் கண்ணீர்களை காணும். எங்கள் மனதில் இருக்கிற வாஞ்சியை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும், அற்புதத்தை காண நாங்கள் வாஞ்சியாய் இருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை ஏறெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி. மற்றவர்களுக்கு நாமல் ஜெபிக்கும் பொழுது யோபுவை போல் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் நமக்கு.
கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் நேசிப்பது, அன்பை வெளிப்படுத்துவது. கர்த்தாவே, அப்பா இதுதான் எங்களுக்கு வேண்டும். எங்கள் கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த பாடம், அந்த இருதயம் எங்களுக்கு வேண்டும். மற்றவர்களை நேசிக்கிற அந்த இருதயம் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நேரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். துதி கனமகிமையாவும் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.